ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அந்த மே மந்த் கோவை எக்ஸ்போ நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் வந்திருந்தேன். இங்கே வந்து நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அண்ட் தென் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தான் பார்க்க வந்தேன். ஏன்னா இங்கே வந்துட்டு 400+ ஸ்டால்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கவுண்டிங் எனக்கு சரியாக தெரியலை, பட் ஆனால் நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ தட் நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்க்க வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம நிறையா நார்மலாக ஒருத்தங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும் யோசனை லேடிஸ் மைண்டில் வர்றது இந்த ஜுவல் ஐட்டமோ இல்லை ட்ரெஸ் ஐட்டமோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிஃப்டிங் பிஸ்னஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இங்கே நிறையா ஸ்டால் பார்த்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் கிளிப்ஸ் இந்த கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய ட்ரெண்டிங்காக போச்சுல, அதனால் அந்த ஐட்டம்ஸும் அது கூட ஆன்டி டர்னிஷும் மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் நிறைய இங்கே வந்து நான் ட்ரெஸ் ஷாப் பார்த்துருந்தேன். ட்ரெஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்க கிட்ஸ்க்கானதும் சரி, மெட்டர்னிட்டி வேர்லேருந்து நார்மலாக லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஒவ்வொரு கிளாத்திங் டிஃபர் பண்ணி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே டிஷ்வாஷர் இருந்தது, உள்ளே வந்துட்டு அப்படியே சோஃபா அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஐட்டம்ஸ் தான் நமக்கு எதுவும் யூஸ்ஃபுல் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி தாண்டி உள்ளே போயாச்சு. இங்கே நிறைய மிக்ஸிக்கான ஆஃபரும் இருந்தது. ஒவ்வொரு பிராண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஓவரால் இங்கே பெரிய ஒரு பிளேஸில் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கான இதுதான் போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோ பை ரோவாக நிறையா ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ எத்தனை ரோ நான் போனேன்னு தெரில, ஆனால் நிறைய ஷாப்பாக இருந்தது. ஜிக்ஸாக் அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ், அந்த ரெடிமேட் ப்ளவுஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் குர்த்தா செட்டு, ஒவ்வொரு ஷாப் நேமும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாலுக்கு மேலே வந்து மென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, லைக் நம்ம அந்த ஸ்டேஷ்னரியுமே ரொம்ப விரும்புவேன். அந்த என்னன்னு தெரில, அந்த பார்பி சேனல் ஸ்டார்ட் பண்ண வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டேஷ்னரி எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுலேயுமே இப்போ வந்துட்டு நிறையா மினியேச்சர் ஐட்டம்லேயே ஸ்டேஷ்னரிலாம் கொண்டு வராங்கல்ல, டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருந்தது. இப்போ அந்த ஸ்கூல் பேக்லேருந்து சரி, வாட்டர் பாட்டிலேருந்து சரி, அதுவுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பட் ஆனால் நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் என்னன்னாலும் ஸ்கூலில் கொடுக்குற பேக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கிட்ஸ் போட்டு போகிறது அதையும் பார்க்குறேன். எவ்வளோதான் வெரைட்டியாக பேக் இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் வந்துட்டு அவங்களோட பேக் தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் முன்னால் இருந்துருக்குது. எனக்கு அந்த சைடு இப்போதைக்கு ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால் அதை பற்றி சரியாக தெரியலை எனக்கு. ஆனால் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஓகேங்களா. அந்த ஆன்டி டர்னிஷில் எல்லா ஷாப்லேயும் என்ன ஒரு திங்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களோட மெயின் ஒன்று இருக்கும். பட் சைடில் வந்துட்டு ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷனுக்காக வந்துட்டு ஆன்டி டர்னிஷ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மெயினாகவும் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல சைடாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் கொரியன் கிளிப் ஐட்டமும் சைடாகவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த மிரர் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு மிஷின், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுக்கிற மிஷின் நினைக்கிறேன். அது வந்துட்டு ரொம்ப ஏதோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி சரியாக நான் கவனிக்கலை. அந்த மிஷின் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக கேட்டது தான். அப்புறம் அந்த டப்பர் வேர் ஐட்டம், நிறைய அந்த கொரியன் கிளிப் ஐட்டம், அதுலேயே வந்துட்டு சில பேர் வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட்டாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. காம்போவாக லைக் அப்படி வச்சுருந்தாங்க. ஒரு ஜூஸ் பாட்டிலில் வந்துட்டு ஒரு 4 பீஸ் போட்டு 100 rupees காம்போ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், நான் ஸ்டால் போடும்போது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் டிஐவை கிட்ட அந்த பேக் பண்ணுறதுக்கே வந்து நான் டைம் லாஸ்ட் மினிட்ல தான் பேக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு நைட்டு தான் பேக் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த கொரியன் கிளிப்பை வந்து அப்படியே விட்டுருவேன். நான் மோஸ்ட்லி அது வாங்கினதுக்கான ரீசனே சைடு சும்மா எம்டியாக வைக்கக்கூடாது, அது வந்துட்டு அந்த ஸ்டால் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதுவுமே ஏன்னா அது நல்லாவே போகும் தான். ஒரு ஸ்டாலுக்கு நம்ம 5000 10,000 கொடுக்குறோன்னா அதுலேருந்து ஒரு 3000 4000 வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் அது நல்லாவே போச்சு. எனக்கு மெயினாக அந்த டிஐவை பெயிண்டிங் கிட்காக சைடில் நான் வச்சுருந்தேன். ஒரு டாய் ஷாப் பார்த்தேன். இதில் இருக்க டாய்ஸ் வந்து குவாலிட்டியாக தெரிஞ்சது, எல்லாமே நல்லா இருந்தது. டச் பண்ணி அப்படி வாங்குற மாதிரி தான். ஸோ அதில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக அழகாக இருந்தது. அப்புறம் இந்த சிங்க் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளோ அதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நல்லா விளையாடுறதுக்கு கிட்ஸுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நான் பார்த்துட்டு இருந்தேன். 850 சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் இது ஆல்ரெடி சாய்ஷாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அண்ணியும் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் செக் பண்ணும்போது 600 சம்திங் 650 லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. அது ஒவ்வொரு மாடல் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரைஸும் கிடைக்கும். 1000க்கு மேலேயும் இது போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். பட் இது நம்ம நேராக பார்த்து வாங்கினா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. பார்த்துட்டே இருந்தேன், வாங்கவா வேணாமா யோசிச்சுட்டா வாங்கலை அதை வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே டிஐவை பெயிண்டிங் கிட்ட வந்து மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு அப்புறம் அதிலே ஒரு மோல்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இது வந்து 3D பெயிண்டிங்கில் 3D பிரிண்ட் பண்ணது, பெயிண்ட்டும் சைடில் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஜிப்லாக் மாதிரி மேலே வருது. எல்லாமே ஒவ்வொரு ஐடியாஸ் தான். ஆனால் இது எல்லாமே ஆல்ரெடி நான் கொஞ்சம் நிறைய பார்த்துருப்போம்ல வீடியோஸில் யோசிச்சது.
இங்கே டேரெக்டாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு டெமோவாக நல்லா தெரியுது. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ 3D பிரிண்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாச்சுவெலாம் மேக் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் பர்பஸாக நான் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 3D அந்த பெயிண்டிங் கிட் இப்போ நமக்கு பிஓபி டாய்ஸில் போயிட்டுருக்குல்ல, சேம் அதிலே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டியாக கொடுக்கணுன்னா ரீயூசபிள் டாய்ஸ் லைக் அந்த மாதிரி ரீயூசபிள் பண்ணனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மெயினாக அந்த கீச்செயின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1ஆகவே இருக்குங்கிறதுக்காக தான். அதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக என்னால் வந்துட்டு போட முடியல. ஏன்னா அதுக்கு டைமிங் ரொம்ப எடுக்குது. 2வது நான் ஸ்டாச்சு மேக் பண்ணேன்னா அதில் 1-2 ஆர்டர் எடுத்திருந்தேன். சரி ஓகே 2வது பார்த்துக்கலாம் பார்க்கும்போது என்னோட பேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மினியேச்சர் தான். அப்படிங்கும்போது பிஸ்னஸாக நம்ம பேஷனாக பார்க்கும்போது பிஸ்னஸும் தான் பேஷனும் 2 ஒன்று தான். எனக்கு பேஷனால தான் பிஸ்னஸ் வந்து வந்தது. ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மினியேச்சர் ஐட்டம் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மினியேச்சர் திங்ஸ் மேக் பண்ணுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் டால் வீடியோ மேக் பண்ண முடியல. அது வியூஸு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ வர ரெவன்யூ ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. மேபி பார்பி சேனல் வச்சுருக்கவங்க எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் அதில் என்னென்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு அதில் அது கமெண்ட் செக்ஷன் ஆன் ஆகாது. ஸோ தட் அதனால வந்துட்டு எனக்கு அது என்னமோ முன்னாடி இருந்த அளவுக்கு வந்துட்டு ஓகேவா இல்லை. கிட்ஸ்க்கான சேனல் மாதிரியே போகிற மாதிரி இருந்தது. ஸோ தட் கான்வர்சேஷன் லைக் நம்ம பேசுகிறது செய்கிறது அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்கிறது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 2வது அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் போகும். சேனல் பேஸிஸும் அந்த மாதிரி தான். ஓகேங்களா. அதனால் அது இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் மினியேச்சர் திங்ஸ்லாம் மேக் பண்ணி இந்த வீடியோலேயே போடலாம், நம்ம கீர்த்தி விளாக்ஸ்லேயே போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் சாரீ ஒன்று காமிச்சேன்ல, அது நான் பர்சனல்ஸ் தான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீ அந்த மாதிரி மடித்து வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக ஒரு இதில். அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா பெருசாக தான் சாரீ பேக்கிங் பார்த்துருப்போம், அதில் சின்னதாக இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவல்னு சொன்னாங்க, ராகி அவல். ஆனால் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், டெமோ கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ இது வந்துட்டு 150 நினைக்கிறேன் அந்த பாக்ஸு. ஒவ்வொன்றுக்கும் ஸ்வீட்டாக அண்ட் தென் வந்துட்டு ஸ்பைசி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கிஃப்ட் ஷாப்பிங்க நிறையா இருந்தது. பாண்டா வந்துட்டு அந்த டைமில் ஒரு டைம் ட்ரெண்டிங் போச்சுல, அது இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த கேட்டும் சவுண்டு வர மாதிரி அதை டச் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் கீச்செயின் ஐட்டம்ஸ் நான் ஒன்றுனா பார்க்கும்போது நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதெல்லாம் நான் ஸ்டார்டிங் வந்துட்டு ரீசேல் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம இந்த பிஸ்னஸ் 1 இயர்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசேல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ஒர்த்தபிளாக தெரில. எனக்கு வந்து நான் மேக் பண்ணி ப்ராடக்ட் சேல் பண்ணுங்கிறது தான் ஆசை. அப்படியே வாங்கி விற்கிறது வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது. ஓகே சைடாக ஸ்டாலில் வைக்கிறோன்னா இந்த மாதிரி சைடாக வச்சுக்கலாம், அந்த ஒரு எண்ணம் தான். இது பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல காம்போவாக நிறைய கிட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 4 இதாக வச்சு ஒரு கலர் பேசிஸ் தீமில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால்லையும் அந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன். அப்புறம் கப்லையும் அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹேர் பேண்டு கிட்ஸ்க்கானதையும் காம்போவாக போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஒன்று வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா சேல் பண்ணுறதுக்கு ஒரு காம்போவாக 100 ரூபா 120 ரூபா அப்படி சேல் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருக்கும். அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஓகே இது செட்டு நல்லா இருக்குன்னு தோணும். எல்லாமே ஒரு ஐடியாஸ் தான். நம்ம இதை பார்த்து கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கும் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. எல்லாத்தையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணி நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறதுல தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறையா பேர் மேக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய சிஸ்டர்ஸும் இதை வீட்டிலே பண்ணி சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் முடிஞ்சால் கேட்டு அனுப்புகிறேன். ஏன்னா ஒரு சில பேர் இந்த ஃப்ளவர் மேக்கிங் திங்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா, ஃப்ளவர் மேக்கிங்னால் நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ரீசெண்டாக வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, பைப் கிளீனரில் அது நினச்சேன். அப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக சொல்லும்போது இந்த மாதிரி திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. இதில் நான் ஒரு ஷாப் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், ஃபைனலாக பாருங்கள். அண்ட் தென் நான் போயிட்டுருக்கும் போதே ஒரு ஷாப்பில் 3D பிரிண்டிங்கும் வச்சுருந்தாங்க. அந்த மாடல்ஸ் மேக்கிங் அந்த மேக் பண்ணது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ரீசெண்டாக நான் ஒரு 2 மந்த்ஸாக சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் 3D பிரிண்டிங் பற்றி. இங்கே பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபிலமெண்ட் இதில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஃபிலமெண்ட் எதுவும் டச் பண்ணதில்லை. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகிருச்சு. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டிருந்தேன். பட் அவங்கள கான்டாக்ட் பண்ணலைன்னா ஆல்ரெடி நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட வந்து பேசியிருந்தோம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட. அவங்கக்கிட்டேயே நான் வந்துட்டு பேசி கொஞ்சம் கைடன்ஸ் வாங்கி மிஷினெல்லாம் வாங்கி இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் மாடல்ஸ் மேக் பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம 3Dயாக இருக்குது பார்த்திங்களா லுக்கு. இதுலேயே நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலராக மேக் பண்ணி கொடுக்கறனாலும் மேக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக இருக்குது. அந்த மாம் அண்ட் அந்த டாட்டர் இது மாதிரி பேபி இது. அப்புறம் மினியேச்சரில் ஹவுஸு, இதோட பெரிய ஹவுஸுமே அவங்க முன்னாடி செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாடலும் அழகாக இருந்தது. எல்லாமே தனித்தனியாக ஃபிட் பண்ணுற டைப்பு. அப்புறம் இந்த நாட்டையும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். இங்கே அவங்க கார்டு கூட வாங்கியிருந்தேன். ஏன்னா நமக்கு 3D பிரிண்டிங் பற்றி அவ்வளோவா சரியாக தெரியாது. வேறு ஏதாவதுனா கூட ஒரு கிராஃப்ட்னா கூட ஒரு வீடியோவை பார்த்துட்டு டக்குன்னு எதையாவது மேக் பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரி மிஷினரி ஐட்டம் அதில் வந்து நிறையா பக்கெல்லாம் இருக்கும், நமக்கு தெரியாது. மாடல் மேக்கிங் எதுவுமே தெரியாதுல்ல. எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லா கான்டாக்டையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் அப்படியே சாரி யூடியூப், இன்ஸ்டா எதில் பார்த்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பர்சன் கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ் டேரெக்டாக போகணுன்னா போகலாம். லோக்கலில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ப்ராப்பராக போக மாட்டேன். ஏன்னா 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எதுவும் ப்ராப்பர் கிடையாது. ஸோ அதனால் ஆன்லைன் கான்வர்சேஷன்லேயே போயிட்டுருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் அரை முழம், ஒரு முழம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் ஃபோட்டோவில் எப்படி, வீடியோவில் எப்படின்னு தெரில. ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது ரியலாக இருந்தது. அது தலையில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த பூ வச்சா தலைவலிக்கு ப்ராப்ளம், 2வது வந்து ஸ்மெல் வந்து ஒத்துக்காது ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நீட்டாக இருந்தது. ஒரு சில ஃப்ளவர் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தெரியுதா, இதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கு கொஞ்சம் அந்த க்ரீனிஷாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு டைப் பொறுத்து ப்ரைஸும் வேரி ஆகும். நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்து தான் ஆகணும். இங்கே 1000ம் இருக்குது, 700க்கும் இருந்தது. நான் ப்ரைஸ் மறந்துட்டேன். அப்புறம் இதுக்கான மெட்டீரியல்ஸுமே அவங்க வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாங்கி வேணுன்னா கூட நம்ம அதை கட்டிக்கலாம் போல். நார்மல் பூவே எனக்கு கட்ட தெரியாது. நான் எல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அந்த சில பேர் இந்த பூவெல்லாம் அழகாக கட்டுவாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே வராது, என்னன்னே தெரில. எங்கே கட்ட தெரியும்னு சொன்னால் எங்கே கட்ட உட்காந்துன்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயத்திலே நான் கட்ட மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு அது ஒன்று எதுக்கு தேவையில்லாமல், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். அதனால தான் மோஸ்ட்லி எப்போவாவது ரேர் தான், ஏதாவது அக்கேஷ்னலாக பண்ணுறது தான். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நம்பர்ஸ் இருக்கும், வேணா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே ரொம்ப மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோவா இல்லை. ரொம்பலாம் தேடி பார்க்கும்போது இல்லை. பட் இந்த மாதிரி நார்மலாக குட்டி குட்டியாக அந்த பாண்டா, டெடி பியர் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மினியேச்சருக்குன்னே சொல்லிட்டு தனியாலாம் ஷாப் போட்டிருப்பாங்க அந்த திங்ஸ்க்கெலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்புறம் சைடில் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க மேக்ஸ்லேருந்து போல். இப்போ அமௌண்ட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. 99 rupees, 149 rupees, 200 rupees சொல்லிட்டு. நான் சாய்ஸாக்கு எதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ணி வந்துட்டு அந்த பையனுக்கு, அவங்க அக்கா பையனுக்கு வந்துட்டு எதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் அவனுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து ட்ரௌசரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்கர்ட் மட்டும் தான் செட் ஆச்சு. இவ்வளோ இருக்குது, நிறைய எடுக்கலாம்னு நினச்சேன். 50, 100ங்கும் போது கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸில் இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பிராண்டு தான் இதுவும். ஆனால் எதுவுமே அமையலை. அதுதான் தேட வந்து தோண்ட நிறையா வருது. ஆனால் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கிடைக்கல. அதனால் அவங்க ரெண்டும், நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஸ்கர்ட் தான் கிடச்சிது. அதில் நிறையா மாடல் இருந்தால் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஸ்கர்ட் கிடச்சிது ஒயிட் கலரில். அதுவுமே ப்ரிட்டியாக இருந்தது. நான் ஸ்கர்ட் போட்டு அவ்வளோவா பார்த்ததில்ல, ஃபுல்லாக கவுன் மாதிரி தான் போட்டு பார்த்துருக்கேன். அதனால் இந்த ஸ்கர்ட் அழகாக இருந்தது. உள்ளே வந்துட்டு அந்த ட்ரௌசர் டைப்பில் கொடுத்து அது மேலே ஸ்கர்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. வேறு கலர்ஸில் இருந்தால் நிறைய எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு கலர் மட்டும் தான் இருந்தது. அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. ஜஸ்ட்டு 50 rupees தான். ஒரு 4-5 எடுத்து போட்டால் அழகாக இருக்கும் அவளுக்கு. ஆனால் பட் அங்கே இல்லை. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு அது பக்கத்துலேயே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு டிஐவை பெயிண்டிங் டாய்ஸ் போட்டிருந்தாங்க. இதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐ மீன் பேக்கிங் எப்படின்னு எனக்கு தெரில. பேக்கிங்க்கு நல்லா நீட்டான பாக்ஸ் வச்சுருக்காங்க. பட் நார்மலாக முன்னாடி வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் பண்ண அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? பெயிண்ட் அடிச்சும் பார்த்துக்கலாம். 3D ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க, ஹல்க்கு அந்த மாதிரிலாம். இது நம்மக்கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது 3D பெயிண்டிங்கில். ஹல்க்கு, சூப்பர் ஹீரோ, ஸ்பைடர்மேனு, பேட்மேனு, இந்த மாதிரியுமே பிரின்சஸ் தீமும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தேன், ஏதாவது கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். பட் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் யோசித்து வச்சது. நேராக பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் நிறையா அந்த ஹாட் வீல்ஸ் இருக்கும்ல, இது வந்து நார்மல் ஷாப். அது பக்கத்தில் இன்னொரு ஹாட் வீல்ஸ் இருக்கும், நான் கவர் பண்ண நினைக்கிறேன். இப்போ ஹாட் வீல்ஸ் அந்த காரு, அந்த டாய்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான ஸ்டாண்டுமே நம்ம 3D பிரிண்டில் மேக் பண்ணி கொடுக்குறோம். யாராவது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க, அதுக்கான ஸ்டாண்ட்லாம் வேணும்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மாடல்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன், வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த உள்ளன் த்ரெட் வச்சுட்டு அதில் கிராஃப்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப கஷ்டம். நான் அந்த பைப் கிளீனரில் கூட பண்ணிடுவேன். கஷ்டம் மீன்ஸ் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அது கஷ்டமாக தெரியுது. பட் ஒரு சில பேருக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் எல்லா ஒரு இதுவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயமே அப்படி தான். நான் நிறைய யோசிச்சிருக்கேன். என்னை பார்க்கும்போது என்ன இவ்வளோ கஷ்டமானது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு அதில் பேஷனுங்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. எதில் நமக்கு ஒரு சில விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ அது நமக்கு ஈஸியாக தெரியும்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? எனக்கு ஆனால் அந்த உள்ளன் த்ரெட்லலாம் அப்படி பின்னிலாம் எடுக்க வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கஷ்டம். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு அந்த தம்பி வந்ததுனால கூட அவன் வந்து விளையாடணும்னு சொன்னானா. ஸோ அதனால் அவனை அந்த பலூனில் ஏற்றி விட்டுருந்தோம். 2 டிக்கெட் அதில் வந்துட்டு 50-50ன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 2 இருந்தது, அதில் 2 ஏறுறதுக்கு. அவங்க வந்துட்டு விளையாட போயிட்டாங்க. நான் வந்துட்டு அண்ணி வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டதுக்கும் டெசர்ட் சாப்பிட்ணுங்கிற மைண்டு ஓடிக்கிட்டே இருந்தது.
சரி ஓகே அவனை ஏற்றி விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்லாம் இந்த சைடுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுறாங்கல்ல, அது ஒவ்வொரு பார்ட்டிஷனாக அந்த குட்டி குட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நம்மளும் போய் விளையாடணுங்கிற ஆசை தான் வந்தது. இது வந்துட்டு நான் ஆக்சி ஜோன் சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் எந்த ஏரியா பேலமேடு அண்ணா வீட்டு பக்கத்தில் தான் போயிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு கரெக்டாக லொக்கேஷன் தெரியலை. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம விளையாண்டுருக்கோம், நல்லா இருக்கும். அது நல்லா குதிச்சு விளையாடுறதுக்கு நிறையா கையிலலாம் அடிலாம் பட்டிருக்குது. பட் அதை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு அந்த அந்த டைமில். ஸோ தட் எனக்கு மறுபடியும் போகணுங்கிற ஆசைலாம் வந்தது. 450 நினைக்கிறேன் ஒரு பர்சனுக்கு, சம்திங் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் கேக்கு அண்ட் தென் வந்துட்டு ப்ரௌனி எல்லாம் வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் வந்துட்டு இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்டாக ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. நார்மலாக ப்ரௌனி சாப்பிட்றதோட இதை ஊற்றி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்டாலில் வந்துட்டு பக்கத்தில் போட்டவங்க வந்துட்டு ப்ரௌனி ஷாப் ஒரு அண்ணா, நம்ம ஊர் கோவில்பட்டி தான், ஸ்வீட் ப்ரௌனி ஹக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ப்ரௌனி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த ப்ரௌனியில் அந்த ட்ரிபிள் சாக்லேட் தான் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறது. எக்ஸ்போ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் பொட்டிக்கோட எக்ஸ்போக்கு வந்திருந்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான், நியர்பை தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருந்தது. ஓகேங்களா, பட் இங்கே வந்து அன்றைக்கி கூட்டம் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. 2 எக்ஸ்போவும் பக்கத்துலையா இல்லை ஒரே டேட்டில் போட்டதுனால என்னன்னு தெரில, இவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கூட்டம் கம்மியான மாதிரி இருந்தது. மற்றபடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வர மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் போன டைமில் மதிய டைமாக மேபி அந்த டைமில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ தட் நான் இங்கே நிறையா அந்த ட்ரெஸ் ஷாப்பு, சாரீ அதான் அந்த மாதிரி ஷாப் நிறையா பார்த்துருந்தேன். ஆன்டி டர்னிஸ் லைக் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷாப்பாக தான் இருந்தது. ஸோ தட் நமக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இப்போதைக்கு சாரீக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யூனிவர்ஸ் பொட்டிக்கு நான் மெயினாக வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூங்கொடி பொட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் பார்பி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நினைக்கிறேன், பிஃபோர் எனக்கு இவங்களை 5 years முன்னாடியே தெரியும். ஆக்சுவலி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களும் ஓகே நானும் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ தெரியும். இப்போ நிறையா கொஞ்சம் வீடியோஸில் பார்த்தேன் ரீசெண்டாக. எக்ஸ்போலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டால் போடுற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஓகே இந்த பொட்டிக்குலேயும் போடுறாங்கன்னு பார்த்தேன். வர்றோம் அன்றைக்கி தான் நான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன்னா ஓகே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கும் வந்துட்டு ஸ்டால் போடணுன்னு ஆசை தான். ஆனால் இங்கே வந்து ரெண்டல் ஜாஸ்தியாக இருந்தது. இங்கேன்னு இல்லை, எல்லாமே இப்போ நான் கோவில்பட்டினா எனக்கு ரெண்டல் ஒரு செட் கவர் பண்ணாலும் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்காது. என்னோடய திங்ஸை தூக்கிட்டு வர அந்த வேலைலாம் இருக்காது. நிறையா இடத்துல நானும் பார்த்துருக்கேன். எனக்கு சென்னையில் ஒரு பிளேஸ் முக்கியமாக போட்டே ஆகணும் மொத்த காலம் நினச்சி நின்னேன். 16,000 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸுக்கு நம்ம போடணுமா ஸ்டார்டிங்கில் இப்படி போகிறதுக்கு நான் ஏதாவது ஒரு மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணி போயிடலாம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். என்னோட மோட்டிவ் அப்படி தான். நானே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்டாலில் கொடுத்து போகிறதுக்கு நான் என் பிஸ்னஸில் என்னோட இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு நல்லா போகும் அப்படிங்கிற என்னோடய கான்ஃபிடென்ட் அதில் இருக்கும். ஆனாலும் மைண்டில் வந்துட்டு ஸ்டால் போடணுங்கிற ஆசை இருக்குது. அந்த லெவலுக்கு போடணும்னா நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா, சும்மா வந்துட்டு போட்டு லாஸ், ஏன்னா நிறையா இடத்துல லாஸும் இருக்கும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பேக்கப் இருக்கணும். ஒரு இடத்துல மூவ் ஆகலைன்னா இன்னொரு இடத்துல மூவ் ஆகணும். இப்போ நான் கோவில்பட்டை கூட ரீசெண்டாக போட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி சிவகாசிலையும் போட்டிருந்தோம். நமக்கு வந்துட்டு ஓகேவாக தான் போச்சு. ஆனாலும் நமக்கு ஆன்லைனில் இப்போ போயிட்டுருக்கிறதுனால அந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் இருக்காமல் லாஸும் இல்லாமல் போனால் கூட ஓகே. ஒரு சில இடத்துல 20,000 15,000 கொடுத்துட்டு ப்ராடக்ட்டே வந்துட்டு அவ்வளோதான் சேலாக இருக்கும். அப்போ நம்ம ப்ராடக்ட்டை சும்மா கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் என் கூட பக்கத்தில் இருந்தவங்க அந்த ஸ்டால் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் அப்படி போய் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை டீமோட்டிவேட் பண்ணல. ஒரு சில விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து அப்படி நடக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட பேக்கப் இருக்காங்கிறது தான் நான் சொல்ல வரேன். சும்மா எடுத்தோடனே எல்லாம் ஸ்டால் போடுறாங்களே நானும் போட்டுறணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆன்லைனில் நம்ம அந்த அளவுக்கு மூவ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாலில் இறங்கலாம். ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ஒன்று இருக்குங்கிற மாதிரி. அந்த பெயிண்டிங் கிட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பட் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் கிட்டெல்லாம் லான்ச் பண்ணேன். ஆனால் வந்துட்டு ரீசெல்லர்ஸும் நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்டாலில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டால் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. இவ்வளோ பேர் ஸ்டால் போடுறாங்கன்னா சைடாக வந்து அதை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க சொன்னதுக்கப்புறம் வாங்குறாங்களா. அப்போ என்ன நினச்சேன்னா, அப்போ இவ்வளோ பேர் ஸ்டால் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு லாஸாக ப்ராஃபிட்டாக கேட்கும்போது அவங்களே வந்துட்டு நம்ம கேட்காமே சொல்லும் போது அந்த ஃபீட்பேக்கே நான் எடுத்து தான் அவங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வந்து கிளிக் ஆகும், சில பேருக்கு வந்துட்டு லாஸ் ஆகும். ஆனால் அதுக்கு பேக்கப் நம்மக்கிட்ட எல்லாமே ஓகே. நம்ம வந்துட்டு ஒரு இதில் விட்டாலும் காசு நம்ம கையிலேருந்து போடாமல் வேறு இதில் சேல் பண்ணிக்கிறாங்கிற அளவுக்கு சொல்கிறேன். கையிலேருந்து போடக்கூடாது காசை, நம்ம எப்படியாவது வந்துட்டு சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட
இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு 15,000லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா நார்மலாக ட்ரை பண்ணணும் ஆசை இருந்தால் 5,000 6,000 ஒரே நாளில் இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு லைனுக்கு மேலே அவங்களால மேலே எந்திரிக்க முடியாது. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது அதில் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அவங்க கூட கொலாபரேட் பண்ணி போடும்போது அப்படியே நிறைய பேர் மேலே இருந்துச்சு பிக்கப் ஆகி எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை நீங்களே வந்துட்டு கண்டிப்பாக மேலே கொண்டு வர முடியும். இந்த லெவல் போதுன்னு நினச்சிங்கன்னா அதுவே போகும். ஆனால் அதை விட்டு மேலே எழுந்துச்சு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியில் வந்து தான் சோஷியல் மீடியா பேசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோ இல்லை நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் பண்ணலாம். அதுக்கான எஃபோர்ட்டை வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சில வீடியோஸில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நம்மக்கிட்ட வந்து பை பண்ணுறவங்களுக்கு நார்மலாகவே நம்ம வந்து பேசி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரெகுலராக இப்போ ரீசெல்லர்ஸ் வந்து பை பண்ணுறதுனால எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம பிஸ்னஸில் ஓகே ஓரளவு போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரீச் ஆகுதோ இல்லையோ அந்த கான்டாக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னையே மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் தென் நான் ஃபைனலாக இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வெளில வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் போட்டிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ட்ராக் போட்டிக் இதுவுமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. வண்ணம் டிசைன். ஸோ இவங்களையுமே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.